நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இங்கே தான் இருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு ஒரு நடந்து போனால் ஸ்டாச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ரைஸ் தான். ரிவர் ராஃப்டிங் இருக்குது, அது மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது உள்ளே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸோ இங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. என்னென்னமோ இருக்குது. ரிவர் இது ஜங்கிள் சஃபாரி இருக்குது, பெட் ஜோன் இருக்குது, எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு, ஃபாரினருக்கு இருக்குது டிக்கெட். அப்புறம் வந்து க்ளோ கார்டன் இருக்குது, சில்ட்ரன் நியூட்ரிஷன் பார்க் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இங்கே. நம்ம பார்த்திங்கன்னா ஜென்ரல் என்ட்ரி டிக்கெட் எடுத்து தான் போகிறோம். 150 வருது. ஸோ ஜங்கிள் சஃபாரி இன்க்ளூடடான்னு கேட்க போகிறோம். இன்க்ளூடட்னா அதுவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுவும் பார்க்கலாம். நம்ம பஸ்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து ஜங்கிள் சஃபாரியில் விட்டுட்டாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்த டிக்கெட் வச்சு உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ளே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒர்த்தாக இருந்தால் ஓகே. நம்ம ஊர் ஷூ மாதிரி இல்லாமல் நம்ம ஊர் ஷூ சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் ஷூவில் இவ்வளோ சார்ஜ் பண்ண மாட்டாங்களா. ஸோ அதனால் போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நாளை காணும். சிங்கம் தெரியுதா? இது நான் ஃபோனில் எடுத்து காட்டுறேன். உள்ளே உட்காந்துருக்கு லெப்பர்டு. ஒன்றும் தெரியல இதில். இருங்க, ஃபோனில் தான் காமிங்க. ஃபோனில் காமிச்சா கூட தெரியாது. காய்ஸ் கொடுத்த 200 ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பிளேஸு. ஒயிட் லைன்லாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஸோ ஒயிட் லைன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் இங்கே தான் பார்த்தோம். ஸோ அப்படியே எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ரொம்ப நடக்கிற அவசியம்லாம் இல்லை. ஒயிட் லைன் இருக்குது. பார்த்துடணும் எப்படியாச்சு. லியோ 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 அஜிஜோ. இது எங்கேயா பத்திரிக்கை போகுது இல்லையா? கிளாஸ் ஸ்க்ராட்ச் கூட போடாதா? கிளாஸிங்களா? 2 கிளாஸ்ரா. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இங்கே எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அவங்க தான் அங்கே தான் இங்கே இருக்கு போதும். ஒயிட் லைன் இருக்கும்னு நினச்சோம். இல்லை, எல்லாமே தூரமாக இல்லாமல் பக்கத்தில் வச்சுருக்காங்க. கிளாஸ்லாம் போட்டு கொஞ்சம் தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவே நல்லாயிருக்கு. ஆனால் என்ன அனிமல் தான் இல்லை இங்கே. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஒயிட் லைன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தோம் ஒயிட் லைன் இருக்கா அப்படின்ட்டு. பார்ப்போம் உள்ளே எங்கேயாவது இருக்கும். ரிட்டர்ன் வரப்போ முடிஞ்சால் பார்ப்போம். எல்லா அனிமல்ஸும் பகலுக்கு வந்து நல்லா உள்ளே இருக்குது. இதோ இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம். அனிமல்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த லைன் டைகர்லாம் பார்த்துட்டு வந்தோம். இங்கே பஸ் ஸ்டாப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. பஸ் வரும். பஸ் ஏறி போனீங்கன்னா அதர் அனிமல்ஸ் இருக்க இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்தோன்னா போகலாம். என்ன ஒரு பெரிய ஏமாற்றம்னா ஒயிட் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். அது ஒன்று மட்டும்தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் ஒயிட் டைகர் பார்த்துட்டோம். அனிமல்ஸ்னால் அது வந்து உள்ளே இருக்கும். நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை பார்க்குறதே பெருசு தான். ஸோ பார்த்தாச்சு.
அடுத்து பஸ் வரட்டும், பஸ் வந்து பார்த்துக்கலாம் போகும். மழை கொடுத்துடும். பேட்ரி வண்டி வந்துச்சு. ஸோ பேட்ரி வண்டியில் ஏறிட்டோம். எங்கே போகிறோன்னு தெரில. இங்கே கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு போல். பயங்கரமாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுலாம் வந்தால் சூப்பராக இருக்கும் போல். இன்னும் நம்ம ஊர் மாதிரி நடக்கணும்லாம் அவசியம் இல்லை. என்ட்ரி டிக்கெட் எடுத்தாலே எல்லாமே கவர் ஆகிடுது. நம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே. Rhino, rhino. Bison, bison. उधर देख सकते हैं नहीं है, देख सकते हैं उधर ना பெருவா மாடு மாதிரி இதோட பெருசா இருக்கு. பைசன் பைசன் அது நல்லா இருக்கும். சின்னது பாட்டு பீஸ்ஃபுல்லாக அப்படியே புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே அதை பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும். செம்மையாக இருக்குல்ல ஐஸ். மழை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இப்போ வந்து அப்படியே ஒரு ஷெட்டிக்கில் நின்றுட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். பார்ப்பலாம் அப்படி. புல்லினங்கால் ஐஸ் பீகாக் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நவர கூட இல்லை. அப்படியே செம்மையாக இருக்குது. செம்ம சவுண்ட் இல்லை. பக்கன் ஆயிடுச்சு ஒரு செகண்டில். செல்ஃபி கேமரா இப்படி பார்த்துருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது பறவைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ என்னென்ன பறவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸு. அப்படியே நம்ம ஒரு பேர்ட்ஸாக பார்க்கலாம். சவுண்ட்ஸ்லாம் லிசன் பண்ணுவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு மியூசிக் போடாமல் இருக்கிற நேச்சர் சவுண்டே கொடுக்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். வாங்க அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க. இதில் இருக்கும். வீடியோ பயங்கரமாக இருக்கும். காய்ஸ் ஃபுட்டு போட போகிறாங்க. எல்லாமே அங்கங்கே இருந்து பறந்து பறந்து கரெக்டாக வந்துருச்சு. ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் போட போகிறாங்க. பார்க்கலாம் ஃபுட்டு போடுறது எப்படி சாப்பிட போகுது நம்ம பார்க்கலாம். பாருங்க ஒயிட் பீகாக். உள்ள சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு வண்டி வந்துடுச்சு. வண்டியில் ஏற போகிறோம்.
ஐஸ் ஆஸ்டிச் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. சவுண்டு பின்னாடி ஜேசிபி வேலை நடக்குது, அதனால் சவுண்டு அவ்வளோவா கேட்காது. ஸோ இந்த அனிமல் பேர் வந்து ஆக்சுவலாக நான் நிறைய பார்த்துருக்கேன் டிவிலலாம். இருங்க பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வண்டி வரணும், பட் இங்கே வந்து ரோடு ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்லாயிருக்கு கிளைமேட், நல்லாயிருக்கு. வைல்ட் பீச் தான் பார்த்தோம். அதெல்லாம் வந்து நேஷனல் ஜியோகிராஃபி அப்படியே குடுக்குது கூட்டமாக ஓட முதல்ல பிடிக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். நைஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் பார்த்துருக்கோம். போய் அப்படியே இன்னும் என்னென்ன இருக்கும் பார்ப்போம். இங்கே வந்து ஜிராஃப் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் பீஸ்ட் இருக்குது. நேஷனல் ஜியோகிராஃபியில் மட்டும் பார்த்த ஒரு அனிமலை நான் நேரில் பார்த்துட்டேன். என்ன அது பேர்? கோட்டி. கோட்டி கோட்டின்னு போட்டிருக்கு. சவுத் அமெரிக்கன் அனிமல். இந்த குரங்கோட ஃபேஸ் ஹியூமன் ஃபேஸ் மாதிரியே இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. சூப்பர்ல. வேணாம் 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 கொடுக்காது வேணாம். நான் கொடுக்க வரும்போது என்ன பண்ணுவேன்? பிடிச்சி இழுத்து பழைய போய் யாரும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குது சாப்பிட. ஜங்கிள் சஃபாரி வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months கழிச்சு வந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். சீரியஸாக இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பிளானிங் எல்லாமே பார்த்தீங்கனாலே பயங்கரமாக இருக்குது. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இவங்களோட பஸ் வரும். பஸ் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு போய் பார்க்க போகிறோம். அதுதான் இப்போதைக்கான பிளானு. வேறு எதுவும் இல்லை. அங்கே போயிட்டு அங்கே ஏதாச்சும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஏதாச்சும் ஷோ அது மாதிரி இருக்கும். நிறைய போட்டுருந்துச்சுல மெனுவில் என்னது போஸ்ட்டில் பார்க்கலாம் போயிட்டு ஒன்று ஒன்றா.